இந்த எருசலேமை சுற்றிய மேற்றுப்பாங்கான இடத்துல அது அத்திப்பழ காலமா அத்திப்பழ காலம் இல்லையா? வசனம் என்ன வாசம்? அத்திப்பழ காலமே இல்லை. ஆனால் என்ன என்றார் ஆண்டவர்? அத்திப்பழத்தை எதிர்பார்த்து போய் நிற்கிறத நான் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் ஏன் இப்படி அப்படி நான் யோசித்தேன். நான் ஃபஸ்ட்டு முறை 2வது முறை அதை வாசிக்கிறப்ப, ஏன் ஆண்டவரை உங்களுக்கு தெரியாதா? எப்படி நீங்கள் ஒன்றும் தெரியாத ஒரு மரத்தை சபிக்கலாம்? என்ன காரணம், இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக படிக்கும் பொழுது தான் இதனுடைய பொருட்பாடம் நமக்கு புரிகிறது. என்னன்னா, அந்த அத்திப்பழத்தோட தன்மை என்னன்னா, இலைகள் விரிவடைவதற்கு முன்பாக என்ன வந்திருக்கணும்? காய் கனி வந்திருக்கணும். இதுதான் அந்த மரத்தோட நேச்சர். ஆனால் இந்த மரம் பார்ப்பதுக்கு எப்படி இருந்துச்சான்? மிகுந்த பசுமையாக இருந்தது, மிகுந்த இலைகளோடு காணப்பட்டது. அந்த இலைகளுக்கான அடையாளம் என்ன இருக்கணும்? உள்ள கனி இருக்க வேண்டும். ஆனா கனி என்ன பண்ணல? இல்ல. ஆண்டவர் பசியோடு அந்த பக்கம் போனாரு, அந்த தோட்டத்தை பார்த்துட்டாரு. தோட்டத்துக்குள்ள போய் எந்த மரத்துக்கு வேணா அவர் போயிருக்கலாம். ஆனா ஏன் இந்த மரத்துக்கு போனோம்? எல்லா மரத்தையும் சபிச்சாரா? ஒரு மரத்தை சபிச்சாரா? சொல்லுங்க. ஒரு மரத்தை சபிச்சார். ஒரு மரத்துக்கிட்ட போறாரு. அந்த ஒரு மரம் அவருக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்து கொண்டிருந்தது. கனி இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பெற்ற மரம் போல, கனி இருப்பது போல எல்லா பிரதிபலிப்பையும் கொடுத்த போது அவர் அந்த மரத்தை நோக்கி போகிறார். சீடர்களும் பார்க்குறாங்க. சீடர்களுக்கும் இதெல்லாம் தெரியும். சீடர்களும் போய் பார்க்கும் பொழுது இயேசு பார்க்குறாரு, ஒரு பழம் கூட இல்லை. ஆண்டவர் சபித்தார் அப்படின்னு பார்க்குறோம்.